அப்போ ஒரு நடிகன் தன்னுடைய அங்கீகாரத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட வெளியே தெரியுது கஷ்டமா இருக்கு. அதனாலதான் எல்லாருக்குமே அங்கீகாரமா ஒரு சினிமா கிடைக்கிறது இல்லை. காத்துக்கருப்பை பத்தி எங்கிட்ட கான்ட்ரவர்சி நிறைய சொல்லியிருக்காங்க. பட் அவரு ஒரு ரூட்டை வச்சு வந்திருக்காரு. ஆர்டிஸ்டுடைய டேட் கிடைக்கணும், லொகேஷன் கிடைக்கணும், அதுக்கேற்ற பேமெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கான விஷயங்கள். ஒரு ஆர்டிஸ்டா வந்து அவங்களை எப்படி கவனிக்கணுமோ அதை கவனிச்சாகணும். அது தியேட்டர் பிரச்சனை வேற, நம்ம அதை ரீல்ஸ் பண்ணவும் முடிய மாட்டேங்குது நிறைய. இப்போ இந்த படத்தை எடுத்திருக்கிறதுனா ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கதை. வணக்கம். படத்தோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இந்த மொமெண்ட்? உண்மையிலேயே சார், நிறைய படங்கள் பூஜைக்கு போவேன், அந்த படத்தில் நடிப்பேன், மகிழ்ச்சி இருக்கும். இந்த படத்தில் என்ன மகிழ்ச்சின்னா இவருடைய போராட்டம், அதனால எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காரு, பண்ணணும். அவர் பல முயற்சிகள் பண்ணிட்டாரு, நிறைய வேலைகள் இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அவருடைய வேலையை விட்டுருவார். இன்னைக்கு ஒரு இன்கம் வருதுன்னா அதை கூட விட்டுருவார். படத்துக்கு என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம படம் எப்படி பண்ண போகிறோம், இதிலே ஓடிட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு பூஜை போட்டார்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு நண்பர் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு தான் ஒரு துவக்கம். இந்த துவக்கத்துக்காக தான் வெயிட் பண்ணாரு. இந்த துவக்கம் நல்லபடியாக வந்து படம் நல்லபடியாக அமையும் நான் எதிர்பார்க்குறேன். பொதுவாகவே எந்த ஒரு கலைஞனாக இருக்கணுமே அங்கீகாரம் ஒரு விஷயம் பெரிய இதுவாக இருக்கும். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்போ அயலான்லாம் நிறைய மாதிரி பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்காத காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு கிடைக்காத காரணம்? அந்த ஆர்டிஸ்ட் கிடைக்காத ஒரே ஒரு காரணம் தான் சார். மெயினான காரணம் என்ன, இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க சோஷியல் மீடியா நிறைய வந்துடுச்சு, ஸோ உடனே நம்மளாம் நடிகராயிடலாம். அதுதான் இருக்கிறதுலே தப்பான விஷயம், ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னு கேட்டால் சோஷியல் மீடியாவில் இப்போ யார் நடிகர், யார் வீட்டில் ரவன் தெரில, எல்லாருமே பாட்டு பண்ணி போகிறாங்க, எல்லாரும் டைலாக் பண்ணி, எல்லாரும் தத்துவம் சொல்கிறாங்க, எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க. இதில் யாரா நடிகர், இதில் யார் வந்து வீட்டில் சும்மா செய்கிறாங்கன்னு தெரில. அதனால அந்த செலெக்ஷன் உள்ள போனோன்னா நடிகர் யாருன்னு தெரியல. சரி, நம்ம நடிகராக போகிறோன்னா திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்காது சார். முதல்ல வாய்ப்பு கிடைச்சா டைலாக்கே கிடைக்காது, நிற்கிறத அது மாதிரி போகிறது. டைலாக்கு கிடைச்சிட்டா ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் கட் பண்ணிடுவாங்க, ஸோ படத்தில் வர மாட்டோம், எடிட்டில் போயிடும். அப்படி எடிட்டில் தப்பிச்சு வந்துட்டோம்னா தேட்டர் கிடைக்காது, பெரிய படத்தை தான் தேட்டர் கிடையாது. அந்த தேட்டர்லேயே ஒருவேளை படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மக்கள் போகிறதில்ல. அப்போ ஒரு நடிகன் தன்னுடைய அங்கீகாரத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட வெளியே தெரியுது கஷ்டமா இருக்கு. அதனால தான் எல்லாருக்குமே அங்கீகாரமா ஒரு சீக்கிரமா கிடைக்கிறது இல்லை. இப்போ சொல்லுவாங்க சோஷியல் மீடியா டிவி இருக்காது, படம்ன்றது வேற, இதுன்றது வேற. சோஷியல் மீடியாவில் நான் வந்து என்கிட்ட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் போட்டேன்னா 1M போவோம் பெருமையாக சொல்லிக்கலாம். நான் நடிகன்ற அங்கீகாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதுதான் நிதர்சனம் உண்மை. இந்த படத்துல காத்துக்கருப்புகளை தான் ஹீரோவா பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்துல நம்ம நடிக்கணுமா அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துச்சா, இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி ஒரு அச்சம் கிடையாது. என் கேரக்டர் அது மாதிரி இருந்தால் அச்சம். ஏன்னா காத்துக்கருப்பை பற்றி என்கிட்ட கான்ட்ரவர்சி நிறைய சொல்லியிருக்காங்க. பட் அவரு ஒரு ரூட்டை வச்சு வந்திருக்காரு, அவ்வளோதான். அதை நான் தலையிட்டு நீ பண்ணுற தப்பு, அவர் பண்ணுற தப்புலாம் நான் சொல்ல முடியாது. அப்போ என்னுடைய பாணி வேற, அவருடைய பட் எங்கே ப்ராப்ளம் வரும்னா அவர் செய்யறது என்ன செய்யணுமோ நான் கோவப்படலாம். ஏன்னா அவர் பண்றது தப்புன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் அவர் வந்து தன்னுடைய உழைப்பை போட்டு தான் வந்திருக்காரு. இது ஒவ்வொரு ஆள் ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா. ஒருத்தர் மருத்துவ குறிப்பு சொல்றாங்க, ஒருத்தர் அழகு குறிப்பு சொல்றாங்க, ஒருத்தர் சினிமா விமர்சனம் பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு அது மாதிரி அவருக்குன்னு ஒரு பாணியை வச்சு வந்திருக்காரு. பட் அவருடைய பாணியை நான் குறை சொல்ல முடியாது. நான் அதுக்குள்ள வரும்போது எனக்கான பாணியை மாத்திக்கிறதா நான் இல்லை. அவரோட வீடியோஸ் முன்னாடி பாத்துருக்கீங்களா? இல்ல, உண்மையிலேயே கிடையாது பிரதர். பட் அவர் இப்ப பேட்டி எடுக்கும் போது மட்டும் தான் இருக்கு. இப்ப அண்மையில இதை பண்றாங்கன்னு கேள்விப்பட்ட அப்புறம் பேட்டி எடுக்கிறது மட்டும் தான் பார்த்தேன். அவருடைய வீடியோஸ்லாம் அது மாதிரி சொன்னாங்க. நான் வீடியோக்காக பேசுகிறேன், உண்மையிலே தெரியாது. இப்போ சொன்னாங்க இவர் வந்து நிறைய பேர் பேட்டி கேட்குறாரு, ஆனால் பல வார்த்தைகள் அதுலேருந்து வர வைக்கிறாருனாங்க. அதை மட்டும் பார்த்தேன். சரி, இது இவருக்கான பாணி, ஓகே, நான் அதில் இன்வால்வ் ஆக முடியாது. இவ்வளோ தூரம் போகலாம், மூக்க தூரத்துக்கு எனக்கு உரிமை இல்லை. இவ்வளோ தூரம் வரதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அவங்க சுதந்திரத்தில் கை வைக்கணும். அதனால் நான் அதை பெரிய விஷயமா எடுக்கல. கோதண்டம் அப்படின்னு சொன்னாலே முல்லை கோதண்டம் 2 பேர் தான் பேரை பார்த்துருப்போம். இந்த படத்தில் எதிர்பார்க்கலாமா அவங்க 2 பேரையுமே? அது டைரக்டர் வந்து சொன்னாதான் உண்டு. இன்னொன்று டைரக்டருக்கு பல சிக்கல் இருக்குது சார். நிச்சயமா. என்னன்னா இயக்குனர் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நிறைய படங்கள் பண்ணிட்டேன். ஆர்டிஸ்டுடைய டேட் கிடைக்கணும், லொக்கேஷன் கிடைக்கணும், அதுக்கேற்ற பேமெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கான விஷயங்கள். ஒரு ஆர்டிஸ்டாக வந்து அவங்களை எப்படி கவனிக்கணுமோ அதை கவனிச்சாகணும். இவ்வளோ பேர்டன் மத்தியில் எவ்வளோ பேரை வச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி 2 ஆர்டிஸ்ட் கூப்பிட்டா போதும்பா, மெயின் ஆர்டிஸ்ட்டை. ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம ஒழுங்காக பார்த்து எடுத்துருவோமா அப்படின்றதுலாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் 2 கேரக்டர் இருந்தால் மேபி முல்லையும் இதில் வாய்ப்பு இருக்கலாம். பட் நான் வந்து இதுக்கு முன்னாடி நானும் முல்லையும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணோம். இப்போ இருக்கிற படங்கள்லாம் இதாக கேட்குறாங்க, சார் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கேரக்டர் முல்லை பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த படத்தில் எங்களுக்கு அவ்வளவு ஃபினான்ஷியல் இல்லை, இந்த கேரக்டருக்கு பேஸ் இல்லை, அப்படி மாதிரி நிறைய சொல்கிறாங்க.
அதே மாதிரி இந்த படத்தை டேரக்டர் கேட்டிங்கன்னா தான் தெரியும் அவருக்கு ஒரு ரோல் இருக்கா. சரி டேரக்டர் சார், வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா ஒரு படம் வெளியே வரும்போது எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருக்கும்னு கண்டிப்பா தெரியும். நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்க பண்ணிருந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ரொம்ப போராட்டம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருக்கேன். அந்த படம் வந்து இன்னும் எனக்கு ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை தான். ஏன்னா அந்தளவு பொட்டன்ஷியலாகவும் ரொம்ப பணத்தினாலும் ரொம்ப பிரச்சனை. பத்தாவது தேட்டர் பிரச்சனை வேறு. நம்ம அதை ரிலீஸ் பண்ணவும் முடிய மாட்டேங்குது நிறைய இடத்துக்கு. இப்போ இந்த படத்தை எடுத்திருக்கிறதுனா ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு நல்ல கதைங்க இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபேமிலிக்குமே போய் சேரக்கூடிய கதை தான் இது. காத்து கருப்பு அடுத்த பரிணாமத்துக்கு போவார். இந்த அவர் மேலே இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்டுமே இதில் மாறும். நல்ல ஒரு குடும்ப பாங்கான கதை. ரெண்டாவது இதில் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது. ஆக்ஷனுக்கு பஞ்சிருக்காங்க நீங்க சொன்னீங்க. டெஃபினட்டாக இருக்காது ஆக்ஷன் பஞ்சம். எதனால காத்து கருப்புகளை சூஸ் பண்ணீங்க இந்த படத்துக்கு? சார் இன்னைக்கு வளர்ந்தவங்களை பார்க்கறத விட நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறவங்கள பார்க்கலாம். ஏன்னா நம்மள அப்படிதான் இவங்களும் பார்த்துருக்காரு சார்ல. அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு. நம்ம ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா வளர்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பண்ணா அது. இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு படம் நடிக்கிறாங்க. இப்போ சமீபத்துல கூட டிடிஎஃப் வாசன் கூட படம் நடிக்கிறதா கேள்விப்பட்டீங்க. இந்த படத்துக்கு இது போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. அவரோட பேட்டர்ன் வேற, நம்ம பேட்டர்ன் வேற சார். அவரு இந்த வளர்ச்சிக்காக தான் அவரும் பாடுபட்டு இருக்காரு. நம்ம அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. இதை தாண்டி இவ்வளவு விஷயங்கள் போராட்டங்கள் கழிச்சு நான் காத்து கருப்புகளை வச்சு பண்ணும் போது கூட நிறைய விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருக்கு? காத்து போய் பார்க்க போகும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேட்டிலேயே தான் இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பாரு. எனக்கு அது கூட நேரமும் கிடைக்கல. சாரை ரொம்ப மீட் பண்றதுக்கு பார்த்துட்டே இருந்தேன். அவரும் ஏதோ பிஸி ஷெட்யூல்லே தான் இருக்காரு. எனக்கு இப்ப எல்லாம் இணைஞ்சு வந்தங்காட்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். அதான். ஓகே.